இங்கே ஒரு சின்ன பொண்ணும் அவளோட அம்மாவும் ஃப்ளைட்டில் எங்கேயோ போகிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ஒருத்தன் தலை மேலே 0ன்னு இருக்கிறத பார்க்குறா. பார்த்துட்டு அவர் சாக்க போறாருன்னு அவளோட அம்மா கிட்ட சொல்கிறான். இந்த சின்ன பொண்ணால் ஒரு மனுஷன் இன்னும் எவ்வளோ டைம் உயிரோடு இருக்க முடியும்னு பார்க்க முடியும். இந்த மாதிரி ஒரு சூப்பர் பவர் இவளுக்கு இருக்குன்னு இவளோட அம்மாக்குமே தெரியும். இதுக்கு முன்னாடியே ஒரு லேடியோட தலை மேலே 0ன்னு இருக்கு. அவங்க சாக போறாங்கன்னு இந்த சின்ன பொண்ணு சொல்லி இருப்பா. இவங்க அம்மாவும் இவன் ஜோக் தான் பண்றான்னு அதை அப்படியே விட்டுட்டு இருப்பாங்க. ஆனா கொஞ்ச நேரத்திலேயே அந்த லேடியோட தலை மேலே கண்ணாடி விழுந்து செத்து போயிடுறாங்க. அப்பத்திலிருந்தே இவங்க பொண்ணு ஒரு ஸ்பெஷல் சைல்டுன்னு இவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. ஃப்ளைட்ல இருக்க எல்லாரோட தலை மேலேயுமே 0ன்னு தான் இருக்கு. அதை இவளோட அம்மா கிட்ட சொன்னதுமே பிளைன் கிராஷ் ஆக போகுதுன்னு புரிஞ்சுக்கிட்டு ஒரு லேடியை கூப்பிட்டு இவங்க எல்லாத்தையும் சொல்றாங்க. ஆனா அதை யாருமே நம்புற மாதிரி தெரியல. எல்லாருமே இவங்களை பார்த்து எதுக்கு டைமை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு திட்டிட்டு இருக்காங்க. கேப்டனே நேரில் வந்து பிளைன்ல எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை, அமைதியா இருங்கன்னு சொல்ல டென்ஷன்ல இந்த சின்ன பொண்ணு கத்திக்கிட்டே இருக்கான். மிஸ்டர் ஹான்னு ஒருத்தர் அங்க வராரு. அவங்க என்னதான் சொல்ல வராங்கன்னு கேளுங்கன்னு இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறாரு. 3 பேரையுமே ஃப்ளைட்ல இருந்து வெளியே அனுப்பிடுறாங்க. ஃப்ளைட்டுமே நல்லா தான் போயிட்டு இருக்கு. ஆனா கொஞ்ச நேரத்திலேயே ஃப்ளைட்ல ஏதோ மல் ஃபங்க்ஷன் ஆகி எல்லாருமே இறந்துடுறாங்க. இவங்க 3 பேருமே ஒரு ஆனுவல் ஃபங்க்ஷனுக்கு தான் போறாங்க. அங்க எல்லாரோட தலைமையிலுமே 0ன்னு தான் இருக்குன்னு இந்த சின்ன பொண்ணு சொல்றான். ஏதாச்சும் எக்ஸ்ப்ளோஷன் நடக்க வாய்ப்பு இருக்குன்னு அதை தடுக்க இவங்க ட்ரை பண்றாங்க. ஆனா ஹீரோயின் சொல்றத பேரண்ட்ஸ் யாருமே நம்பாம அங்கேயே இருக்காங்க. ஹீரோ அவங்க மேனேஜ்மெண்ட்டுக்கே கால் பண்ணி எல்லாரையும் அலர்ட் பண்றாரு. இவங்க வெளியே வந்ததுமே அந்த பாம்புமே வெடிக்குது. இவங்க எல்லாரையுமே சின்ன பொண்ணு உதவியோட காப்பாத்திடுறாங்க. இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக்கை போட்டுருங்க.